வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். நகை திருடு போன வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி விசாரணையின் போது மரணமடைந்துள்ள சம்பவம் திருபுவனம் மடப்புரம் பகுதியில் அசாதாரண சூழலை உருவாக்கியுள்ள நிலையில் இவ்விவகாரத்தில் தனது நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத முதல்வருக்கு தனது கடும் கண்டனங்களை தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் 27 வயதான அஜித்குமார். அதே கோவில் கடந்த வெள்ளிக்கிழமை தரிசனத்திற்காக தனது தாயுடன் வந்த மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா என்பவர் தனது காரை பார்க் பண்ணுவதற்காக அஜித்குமாரிடம் உதவி கேட்டுள்ளார். இதையடுத்து காரில் வைத்திருந்த சுமார் 10 பவுன் நகையை காணவில்லை என திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நிகிதா. இது தொடர்பாக காவலாளி அஜித்குமார், அவரது சகோதரர் உட்பட சிலரிடம் விசாரணை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் கடைசியில் அஜித்குமாரை மட்டும் விசாரித்துள்ளனர். அந்த விசாரணையின் போது காவலர்களால் தாக்கப்பட்டதில் உடல் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அண்ணனையும் என்னையும் அரை மணி நேரத்திற்கு மேலாக முட்டி போட வைத்து தாக்கினர். போலீசார் தாக்கியதால் தான் அண்ணன் இறந்து போனார் என அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக தனது கண்டனங்களை தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஜெய் பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய விடியா அரசின் முதலமைச்சர் எங்கே இருக்கிறார்? விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது சட்டப்பேரவையிலேயே பச்சை பொய் பேசியவர் தானே நீங்கள்? இதற்கும் அதே போல பொய்தான் பதிலாக வருமா என வினவியுள்ளார். மேலும் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன், வாக்குமூலம் அளித்த அஜித்குமாரின் சகோதரரை அவசரமாக திமுக கொடிகட்டிய காரில் கூட்டி செல்ல முயன்ற போது அஇஅதிமுக முன்னாள் எம்பி சிவகங்கை செந்தில்நாதன் மற்றும் தொண்டர்கள் நடத்திய போராட்டத்தால் காவல்துறை வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது மாநில அளவில் பூதாகரமாகி வரும் அஜித்குமாரின் மரணத்தில் 6 போலீசாரின் சஸ்பெண்டை தாண்டி உரிய நீதி கிடைக்குமா என்பதே அரசை நோக்கிய மக்களின் கேள்வியாக உள்ளது.